أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூதர் காட்டிய தூய அரசியல் என்ற தலைப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அரசியல் வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக, இறை தூதராக மட்டும் இல்லாமல் பன்முக தன்மை கொண்ட ஒரு மனிதராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பன்முகத்தன்மையில் ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, ஆட்சி முறை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறுதி தூதராக, இறை தூதராக மக்களுக்கு மத்தியிலே எப்பேற்பட்ட புரட்சிகளை, சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்களோ, அதே போல தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கான மாற்றங்களையும், அரசியல் களத்தை பரிசுத்தமாக அமைத்துக் கொள்வது எப்படி என்ற வழிகாட்டலையும் இந்த உலகிற்கு காட்டு தந்து கற்றுத்தந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் என்றாலே, அரசியல்வாதிகள் என்றாலே மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அரசியல்வாதிகள் என்றால் பெரும் குற்ற பின்னணிகள் உள்ளவர்களாக கடந்த காலங்களிலே இருந்திருப்பார்கள். அந்த குற்ற பின்னணிகளை சரி செய்து கொள்வதற்காக, சீர்படுத்திக் கொள்வதற்காக அரசியலை தங்களுக்கு ஒரு பின்புலமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசியலிலே நுழைந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் என்றால் பொய்யுக்கு பெயர் போனவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் பொய்யின் மறுவடிவமாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள் என்றாலே நேர்மைக்கு எதிரானவர்களாக, நேர்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களாக, ஊழல் பேர்வழிகளாக இருக்கின்றார்கள். மொத்தத்தில் அரசியல் என்றாலே அது ஒரு சாக்கடை என்றுதான் மக்களுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. பல மக்கள் தொகையை ஆளக்கூடிய ஒரு இடமாக, ஒரு துறையாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் துறை பல மோசமானவர்களால் கரைப்படுத்தப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் அரசியல் தொடர்பாக மக்களினுடைய பார்வை இப்படி எதிர்மறையாக, மோசமானதாக திரும்பி இருக்கிறது. இன்றைய அரசியல்வாதிகளுடைய இப்பேற்பட்ட இந்த பார்வை, அரசியல்வாதிகள் தொடர்பாக இத்தகைய விமர்சனங்களும், அரசியல் என்றாலே அது ஒரு வெறுக்கத்தக்க துறை என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்ட அந்த அரசியல், அவர்கள் செய்த ஆட்சி முறை பரிசுத்தமானதாகவும் உலகமே போற்றக்கூடிய வகையிலேயும் அமைந்திருந்தது என்பதனை அவர்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடம் நடத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மை என்பது உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு நேர்மையாக இருந்தது. அரசியல்வாதிகள் என்றால், மக்களை ஆளக்கூடிய தலைவர்கள் என்றால் அவர்களிடத்திலே நேர்மை குடிகொண்டிருக்க வேண்டும். உண்மை அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும். அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் அந்த அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் நிறைவேற்றுகிற பொழுதுதான் அவரை பின்தொடர்ந்து நடக்கின்ற தொண்டர்கள், மக்கள்
அந்த நேர்மையோடு நடப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக நாம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த எதிரிகள் கூட விமர்சனம் செய்துவிட முடியாத அளவுக்கு, அவர்களுடைய நேர்மை குறித்து கேள்வி எழுப்பிவிட முடியாத அளவுக்கு, அவர்களுடைய உண்மையை குறித்து விமர்சனம் செய்துவிட முடியாத அளவுக்கு நேர்மையாளராக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திகழ்ந்தார்கள். அபூ சுஃபியான் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக பெரிய அளவிலே எதிர்த்த ஒரு மனிதர். அவர் ஹிர்கல் என்கின்ற ஹெர்குலிஸ் மன்னரை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் அவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்றது. அப்போது அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கின்றார், ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப், இந்த முஹம்மது அவர்களை, இந்த தூதரை நீங்கள் பொய் சொல்பவர்களாக சந்தேகிக்கிறீர்களா? அவருடைய நாவில் பொய்யை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்று அவர் கேட்கின்ற பொழுது, நபிகள் நாயகத்தை அழித்துவிட வேண்டும், நபிகள் நாயகத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று எதிர் நாட்டை சார்ந்த, நபிகள் நாயகம் மதீனாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அபூ சுஃபியான் மக்காவை சார்ந்த ஒரு பிரமுகர், அந்த மக்காவை சார்ந்தவர் எதிர் நாட்டை சார்ந்த முகமது நபி அவர்களை குறித்து இவர் பொய்யர், இவர் பொய் சொல்லக்கூடியவர், நேர்மைக்கு எதிரானவர் என்ற ஒரு விமர்சனத்தை கூட அவரால் முன்வைக்க முடியவில்லை. அவரிடத்தில் நாங்கள் பொய்யை கண்டதில்லை, அவருடைய வாழ்க்கையிலே நேர்மைக்கு எதிரான எந்த காரியமும் நடந்ததில்லை என்று நபிகள் நாயகத்தினுடைய நேர்மைக்கு அவர்களுடைய எதிரிகள் கூட சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகத்தினுடைய நேர்மை இருந்தது. ஒரு ஆட்சியாளருக்கு மிக முக்கிய பண்பு என்பது இந்த நேர்மை. இன்றைக்கு அந்த நேர்மையை இன்றைய அரசியல்வாதிகளிடத்தில், ஆட்சியாளர்களிடத்தில் பார்க்க முடிகிறதா? இந்த தேர்தலின் சமயத்திலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும், அதன் தலைவர்களும், அதன் பிரச்சாரகர்களும் பல விதமான மக்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று பல நலத்திட்டங்களையும் பல அறிக்கைகளையும் மக்கள் முன்னிலையிலே பிரச்சாரமாக எடுத்து வைப்பார்கள். ஒவ்வொரு தேர்தலிலேயும் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கின்ற ஒரு பிரச்சாரம் தான், மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய திட்டங்கள் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடிமகனுடைய பேங்க் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் நாங்கள் செலுத்துவோம் சொன்னார்கள். பெட்ரோல் விலையை நாங்கள் குறைப்போம், விலைவாசி ஏற்றத்தை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம், கருப்பு பணத்தை, இந்த நாட்டிற்கு சாபக்கேடாக இருக்கின்ற கருப்பு பணத்தை நாங்கள் ஒழிப்போம். இப்படியான எல்லா விதமான வாக்குறுதிகளையும் மக்கள் மன்றத்திலே முன்வைப்பார்கள். இதுவெல்லாம் தாங்கள் தங்களுடைய ஆட்சி கட்டிலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது ஆட்சியில் அமர்ந்திருப்பவனை கீழே இறக்கிவிட்டு தான் அந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதற்காகவோ சொல்லப்படுகிற வெறும் வாய் வார்த்தைகளாகத்தான் இது நாள் வரை இருந்திருக்கிறது. ஏதாவது ஒன்று நிறைவேறி இருக்கிறதா? எந்த விதமான வாக்குறுதிகளும், எந்த விதமான தேர்தல் அறிக்கைகளும் நிறைவேற்றப்படாமல் தான் ஆட்சிக்கு வந்தால் போதுமானது, அந்த சீட்டை நான் தக்க வச்சுக்கிட்டா போதும், அந்த சீட்ல எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களாக இப்படியான பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய நேர்மைக்கு அவர்களுடைய வாழ்க்கை சான்றாக இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்கள் அனைவருமே நேர்மைக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இளமை பருவத்திலிருந்து அவர்கள் புது வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார்கள் என்றாலும் 40 வயதிலிருந்து தன்னுடைய மரணக்கின்ற 63வது வயது வரை மிக முக்கியமான ஒரு பொது வாழ்க்கையை, ஒரு சுமையை சுமக்கின்றார்கள். இதுல கடைசி 10 ஆண்டுகள் 53வது வயதிலிருந்து 63வது வயது வரை இந்த 10 ஆண்டு காலம்தான் ஒரு ஆட்சி தலைவராக, மதீனாவை ஆளக்கூடிய ஜனாதிபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாகிறார்கள்.
இந்த 10 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய நேர்மையினால் அந்த நாட்டை எப்பேற்பட்ட ஒரு வளமிக்க நாடாக உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த பொது வாழ்க்கைக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு வணிகராக இருந்தார்கள். அதிகமான ஒரு செல்வந்தராக அந்த மக்களுக்கு மத்தியிலே போற்றப்படுகின்ற ஒரு மனிதராக இருந்தார்கள். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுடைய சொத்து நிலை, அவர்களுடைய செல்வ நிலை உயர்ந்ததா என்று பார்த்தால் அவர்களுடைய செல்வ நிலை உயரவில்லை. இருப்பதை விட்டார்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை இழந்தார்கள். ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், மக்கள் தங்களுடைய வணக்க வழிபாட்டு உரிமையை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலே ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும். அதற்கு தன்னுடைய கை காசை போட்டு பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கட்டுகிறார்கள். இப்படி தன்னிடத்தில் இருந்ததை இழந்தார்களே தவிர தன்னுடைய சொத்தை, செல்வத்தை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உயர்த்தி கொள்ளவில்லை. தன்னுடைய சொத்து நிலையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெருக்கிக் கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்றால் எப்படி? இவர் ஆட்சிக்கு வந்த பொழுது இவருடைய சொத்து மதிப்பு 1 கோடி, இவருடைய சொத்து மதிப்பு 2 கோடி, அல்லது இவருடைய சொத்து மதிப்பு 5 கோடி. இவர் ஆட்சியிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற பொழுது, இவருடைய ஆட்சிக்கு பிறகு இவருடைய சொத்து மதிப்பு 100 கோடி, 200 கோடி. இப்படி கற்பனை செய்து பார்த்திடாத முறையிலே அவர்களுடைய சொத்து மதிப்பு அதிகரிப்பதை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். இது நேர்மைக்கு எடுத்துக்காட்டா? எப்படி அந்த சொத்து வந்தது? மக்களுக்கு அறிவிக்கின்ற நலத்திட்டங்கள் நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். மக்களுக்காக நாங்கள் தண்ணீர் தொட்டி அமைக்கிறோம் அப்படின்னு அமைக்கிறாங்க. அந்த தண்ணீர் தொட்டிக்கு லட்சக்கணக்கில் எஸ்டிமேட். அந்த தண்ணீர் தொட்டி அமைப்பதற்கு இத்தனை லட்சம் செலவாக இருக்கிறது என்று நீங்க பேருந்து நிலையங்கள் இது போன்று அந்த அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் செய்த அந்த திட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். மதிப்பீடு 4 லட்சம், மதிப்பீடு 8 லட்சம், மதிப்பீடு 50 லட்சம், இப்படியாக எழுதியிருக்கும். தண்ணீர் தொட்டி அமைக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன தொட்டி அமைச்சிருக்கிறாங்க? சிமெண்ட்ல கட்டப்பட்டதில்லை. ஒரு டேங்கை வாங்கி, கருப்பு டேங்கை வாங்கி, சின்டெக்ஸ் டேங்கை வாங்கி அது மேல வச்சாச்சு. அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய். இது நேர்மைக்கு சான்றா? இது மக்களிடத்தில் மக்களுடைய பணத்தை, மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கின்ற ஒரு மோசடி நிலை, நேர்மைக்கு எதிரான நிலை இன்றைய அரசியல்வாதிகளிடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த செல்வத்தை தன்னுடைய ஆட்சி காலத்தில் இழந்தார்கள். ஆனால் அந்த நேர்மையின் விளைவாக மதீனாவை எப்பேற்பட்ட புரட்சிகர நகரமாக மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த சமயத்திலே, மதீனாவுக்கு குடிபெயர்ந்த சமயத்திலே, தன்னுடைய 53வது வயது அந்த காலகட்டத்திலே மதீனா அவ்வளவு பெரிய ஒரு செல்வ செழிப்பான நாடு கிடையாது. அரசாங்கத்துக்கென்று பெரிய கஜானாவெல்லாம் கிடையாது. சொத்து சுகங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதுவும் கிடையாது. அப்படியான ஒரு நாடாகத்தான் மதீனா இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர், அந்த ஜனாதிபதியினுடைய நேர்மையின் விளைவாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் மரணிக்கின்ற பொழுது அந்த மதீனாவை எப்பேற்பட்ட வளமிக்க நாடாக மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் யாராவது மரணிக்கின்ற பொழுது சொத்து சுகங்களை விட்டு சென்றால் அது அவருடைய வாரிசுக்கு சென்றடையும். மண் தரக்க கல்லன், யார் சுமையை விட்டு செல்கிறாரோ, யார் கடனை விட்டு செல்கிறாரோ, அவர் என்னிடத்தில் வரட்டும், இந்த கவர்மெண்ட் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஒருவர் மரணிக்கின்ற பொழுது கடன் இருக்கிறதா, இந்த கவர்மெண்ட் அந்த கடனை நீக்கும், அதை அவருக்காக கட்டும், அவருடைய குழந்தைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும். அவர் என்னென்ன சுமைகளை விட்டு செல்கிறார்களோ அவை அனைத்துக்கும் இந்த அரசாங்கம் பொறுப்பு என்று அறிவித்தார்கள். எப்பேற்பட்ட வளம்! ஆரம்பத்தில் இப்படி கிடையாது.
ஆரம்பத்திலே ஒரு கடனோடு மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், இவருக்காக யாராவது கடனை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அல்லது கடன் கொடுத்தவர் அதை தள்ளுபடி செய்யுங்கள், இப்படி சிபாரிசு செய்வார்கள். ஆனால் பின்னாளிலே எப்படி உருவானது? கடனோடு ஒரு மரணித்தால் கூட அவருடைய கடனை கவர்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்ளும். அப்ப அந்த கஜானாவுடைய வளம், சொத்துக்கள் குவிந்தது, அந்த நாட்டினுடைய வளம் பெருகியது, அந்த நாட்டுக்காக பொருட்கள் செல்வங்கள் அனைத்தும் மழை போல குவிந்து கஜானாக்கள் பெருகியது. மிக பெரும் செல்வம் செழிப்பு கொழுத்து ஓங்குகின்ற ஒரு நாடாக அந்த மதீனா உருவானது. இது எதனால் ஏற்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையினால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையினால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வகுத்த திட்டங்களின் விளைவாக மக்களுக்கு பயன்பெறுகின்ற ஒரு ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவிவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள், மக்களுக்கு சேர வேண்டிய செல்வங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுடைய பினாமிகளாகவும் அரசியல்வாதிகளிடத்தில் கருப்பு பணங்களாகவும் பதுங்கி அவர்களுடைய சொத்துக்கள் பெருகுகிறது. அதைத்தான் இன்றைய நிலைமையில பார்க்கிறோம். மக்களுடைய சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையில இன்றைய ஆட்சி நடக்கிறதா? வெறும் 10 ஆண்டு காலத்திலே நபிகள் நாயகம் உருவாக்கினார்களே, மக்களுடைய சிரமங்களை, மக்களுடைய கடனை எல்லாம் குறைக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய அரசாங்கத்தை உருவாக்கினார்களே, இன்றைக்கு மக்களுக்கு எதுவெல்லாம் சிரமமோ அதை சுமத்துகின்ற அரசாங்கமாக இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி என்கின்ற பெயரிலே மக்களிடத்திலே ஒரு வழிப்பறி கொள்ளையை இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய அடிப்படை தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கூட அதற்கு வரி, தன்னுடைய உணவு, பச்சை குழந்தைக்கு வாங்கி கொடுக்கின்ற பாலிலிருந்து அனைத்துக்கும் வரி. இது ஒரு நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுமா? நாங்கள் வந்தால் விலையேற்றத்தை குறைப்போம், நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலை கட்டுக்குள் வரும், நாங்கள் வந்தால் கேஸ் சிலிண்டர் விலை கட்டுக்குள் வரும். தேர்தல் வாக்குறுதிகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தேர்தலை எதிர்நோக்குகிற பொழுது மக்கள் மன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற வாக்குறுதிகள் இவை குறைந்ததா? இருந்த நிலையை விட இன்றைக்கு பெட்ரோல் விலை உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. சமையலுக்காக பயன்படுத்துகிற எரிவாயு கேஸ் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இனிமேல் போகிற போக்கை பார்த்தால் இப்போவே சைக்கிளினுடைய வியாபாரம் சூடு பிடித்து விட்டது. ஒவ்வொருவரும் சைக்கிளை பயன்படுத்த துவங்கி விட்டார்கள். இனிமேல் போகிற போக்க பார்த்தால், கேஸ் விலையை பார்த்தால் அடுத்தது பழங்காலத்தை போன்று விறகு அடுப்பிலே சமைக்க வேண்டிய ஒரு சூழலிலே இந்த இந்திய நாட்டை கொண்டு போய் சேர்த்து வருவார்கள். இது முன்னேற்றமா? இது ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு போய் நிறுத்துகின்ற ஒரு நிலையா? சிந்தித்து பாருங்கள். அப்ப இன்றைய ஆட்சியாளர்களுடைய நேர்மை, அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்த்து போகக்கூடிய அளவிலே, அதுவெல்லாம் வெறும் மக்களுக்கு காட்டுகிற காட்சிகள், மக்களுடைய ஆசையை தூண்டுகின்ற ஒரு நிலைகள், மக்களுக்கு வெறும் கொடுக்கின்ற பொய்யான வாக்குறுதிகள். என்னுடைய ஆட்சி கட்டிலை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு பொய்யை வேண்டுமானாலும் மக்களுக்கு மத்தியிலே சொல்வேன் என்று ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு பாடுபடுகிறார்களே தவிர மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்களாக இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், நாம ஆட்சியாளரை தேர்வு செய்கிறோம் என்றால் யாரையும் நாம நல்லவர்கள் என்று தேர்வு செய்யறதில்லை. மக்கள் ஒரு ஆட்சியாளரை, எனக்கு ஆட்சியாளராக, என்னை ஆளக்கூடியவராக இவர் வந்தால் என்னுடைய நாடு செழிக்கும், நான் இந்த நாட்டிலே நிம்மதியாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று இன்றைக்கு இந்த நாட்டிலே எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? இன்றைக்கு ஓட்டு போடுற நிலை எப்படி? நல்லவன் என்று யாருக்கும் ஓட்டு போடுறதில்லை. கெட்டவன் யார், மிக கெட்டவன் யார், மோசமானவன் யார், மிக மோசமானவன் யார், யார் வந்தால் நம்மை கொல்லுவான், யார் வந்தால் நம்மை கொல்லாமல் விட்டு விடுவான், இப்படி பார்த்துத்தான் இன்றைக்கு ஓட்டு போடப்படுகிறது, ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களே தவிர யாரும் நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்து யாருமே இன்னைக்கு ஆட்சியாளரை தேர்வு செய்யறதில்லை.
அவர் ஆட்சியாளரை தேர்வு செய்வதென்றால் அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, நீதி, நியாயம் அனைத்தும் நிரூபணமாகி தேர்வு செய்யப்படுகின்ற பொழுதுதான் அந்த நாட்டினுடைய நிலை உயரும். அப்படி இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அரசியல்வாதிகள் என்றாலே ஊழல் பெருச்சாளிகள் என்று மக்களால் சொல்லப்படுகின்ற அளவுக்குத்தானே அரசியல்வாதிகளுடைய நேர்மை இருக்கிறது. மக்களுடைய நிலை உயருமா உயராதா? மக்களுடைய நிலை எப்பொழுதும் கேள்விக்குறியாகவும், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு செல்லுகிறேன், இந்த அரசியல்வாதிகள் சொல்வதையெல்லாம் காது கொடுத்து கூட நான் கேட்க மாட்டேன், என்னை கொல்லாம விட்டா போதும், அதுக்காக நான் இவனுக்கு ஓட்டு போடுறேன், இப்படித்தான் நிலைமை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக தன்னுடைய நேர்மையை, தன்னுடைய நீதியை அந்த மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்டினார்கள். இன்றைய ஆட்சியாளர்களிடத்தில் இந்த நீதியை பார்க்க முடிகிறதா? தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய கட்சியை, தன்னுடைய இனத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு தீர்ப்பு, பாமரனாக இருந்தால், தன்னை சாராதவனாக இருந்தால் அவனுக்கு எதிர்த்தரப்பிலே இருப்பவனுக்கு வேறு விதமான தீர்ப்பு. இப்படித்தானே இன்றைக்கு இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. பணக்காரன் என்றால், ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதியை சார்ந்தவன் என்றால், மேல்தட்டு மக்கள் என்றால் அவனுடைய குற்றங்கள் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை, அவனுடைய குற்றங்கள் பேசப்படுவதில்லை. நீதிமன்றங்களிலே அவனுடைய குற்றங்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது, கண்டும் காணாமல் இருக்கப்படுகிறது. அதுவே ஒரு பாமரன் என்றால், ஒன்றும் அறியாதவன் என்றால், இந்த நாட்டை ஆளக்கூடிய, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு எப்படி மக்களை ஜாதி வாரியாக பாகுபடுத்தி உயர் ஜாதி மக்கள், தலித்துகள் என்று பாகுபாடுபடுத்தி வைக்கின்றதோ, அந்த தலித்து சகோதர சகோதரிகள் மீது ஒரு வழக்கை பதிந்து அவர்களை எப்படி அவர்களுக்கான தீர்ப்புகளும் தண்டனைகளும் எப்படி விரைவாக வருகிறது. சிந்தித்து பாருங்கள். இது நீதியா? இது ஒரு ஆட்சியினுடைய நேர்மையை குறிக்குமா? நபிகள் நாயகம் எப்படி ஒரு ஆட்சியாளராக தன்னுடைய நீதியை நிலைநாட்டினார்கள். நபிகள் நாயகம் திட்டத்தில் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். உயர் குலத்தை சார்ந்த பெண்மணி. அந்த பெண்மணி திருடியவுடன் நபிகள் நாயகத்திடத்தில் சிபாரிசு பேச சிலர் வருகிறார்கள். இந்த பெண் அந்த குலத்தை சார்ந்தவள், உயர் ஜாதியை சார்ந்தவள், உயர் குலத்தை சார்ந்தவள், அதனால் இவளுடைய குற்றத்தை நாம் கண்டும் காணாமல் விட்டு விடுவோம். நபிகள் நாயகத்திடத்தில் சிபாரிசு பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அறிவித்தார்கள், மக்கள் மன்றத்திலே முன்மொழிந்தார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், இந்த முஹம்மதுனுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதஅது யதஹா, அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன். திருடினால் கை வெட்டப்படும் என்பது ஒரு தண்டனை. அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால், மக்கள் முன்னிலையிலே நிறைவேற்றப்பட்டால், இந்த தண்டனையை பெற்றவள் அடுத்து திருட மாட்டாள். அந்த தண்டனையை பார்த்த மக்கள் அடுத்து திருட யோசிப்பார்கள். கடும் தண்டனைகளால் தான் குற்றங்கள் குறைக்கப்படும். அதை நபிகள் நாயகம் நிலைநாட்டி, இந்த நீதிக்கு முன்னால் என் குடும்பமோ, என் மக்களோ, என்னை சார்ந்தவர்களோ, என் தோழர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நீதி நிலைநாட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். இப்படியான நீதி இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? உயர் குலத்தை சார்ந்தவர்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள், அவர்களுக்கு ஒரு நீதி. சிந்தித்து பாருங்கள். மல்லையா, இந்த விஜய் மல்லையா, இது போன்ற ஆட்கள் எல்லாம், நீரவ் மோடி போன்ற ஆட்கள் எல்லாம் பெரும் பெரும் தொகையை சுருட்டி கொண்டு 5000 கோடி 6000 கோடி என்று ஒரு சாதாரண பாமரன் கற்பனை செய்து பார்த்திடாத அளவுக்கான தொகையை சுருட்டி கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பிக்கின்றார்கள். அவர்களின் மீது எந்த சட்டமும் பாய்வதில்லை. நித்யானந்தா, நான் ஒரு தனி நாடையே உருவாக்கிவிட்டேன் என்று அறிவிக்கின்றான். அவனை பிடிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படுவதில்லை. அதுவே ஒரு சாதாரண பாமரன் என்றால்
அவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுகிறான் என்றால் இதுவும் திருட்டு தான். இதுக்கு வழங்கப்படுகின்ற நீதி அதுக்கும் வழங்கப்பட வேண்டும். இரண்டும் திருட்டு என்றால் இரண்டுக்கும் சரிசமமான நீதி வழங்கப்பட வேண்டும். தலித் என்றால் ஒரு நீதி, பார்ப்பனர்கள் என்றால் ஒரு நீதி, பணக்காரன் என்றால் ஒரு நீதி, ஏழை என்றால் ஒரு நீதி. நான் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு நீ என்ன செய்வாய்? நீ கொடுக்கக்கூடிய தொகையின் மூலமாகத்தான் என்ன தீர்ப்பு என்பது எழுதப்படுகிறது. நீ எனக்கு எவ்வளவு தர, நீ எனக்கு என்ன செய்கிற, அதன் மூலமாக தீர்ப்புகள் எழுதப்படுகிற ஒரு நாட்டிலே நாம வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அப்படியா? யாராக இருந்தாலும், என் மகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே நீதி நிலைநாட்டப்படும் என்று நபிகள் நாயகம் அறிவித்தார்களே. இதுதானே நீதி, இதுதானே நேர்மை, இந்த தன்மை தானே ஒரு ஆட்சியாளருக்கு வர வேண்டும். அப்ப நபிகள் நாயகத்தினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது, ஆட்சி முறை என்பது தெள்ள தெளிவான தெளிந்த நீரோடையை போன்று இருந்தது. மிக பரிசுத்தமான ஒரு ஆட்சி முறையாக இருந்தது. அப்படியான ஒரு ஆட்சி முறை தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவையாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் எந்த விதமான ஒரு தன்னுடைய அரசாங்கத்திலே செல்வம் மழை போல குவிந்து கிடந்தாலும் அதற்கு எந்த ஆசையும் படாதவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கை மிக மோசமாக சென்று கொண்டிருந்தாலும், ஏழ்மையின் படுக்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய சொத்து சுகங்கள் உயரவில்லை, நபிகள் நாயகத்தினுடைய செல்வ மதிப்பு கூடவில்லை. இருந்ததையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இழந்தார்கள். 3 நாட்கள் நபிகள் நாயகம் தொடர்ச்சியாக சாப்பிட்டது கிடையாது. மிக குறுகிய வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். ஒருவர் படுத்து உறங்கினால் இன்னொருவர் தொழ முடியாத ஒரு 10க்கு 10 இடத்தை விட நெருக்கமாக நபிகள் நாயகத்தினுடைய வீடு அமைப்பு இருந்தது. வீட்டிற்கு கதவு கூட இல்லாமல் பாயை கதவாக, திரை மறைப்பாக நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள். படுப்பதற்கு சரியான பாய் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். 2 மாதங்கள் முடிந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திலே அடுப்பு எரிக்கப்படாமல் இருந்தது. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சொந்த வாழ்க்கை இப்படி செல்லுகிறது. இன்னொரு புறத்திலே அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அவர்களுடைய அரசாங்கத்தில் பார்த்தோம் என்றால், அவர்களுடைய அரசாங்கத்திலே மழை போல செல்வங்கள் குவிகிறது. அவர்களுடைய மக்கள் நலனுக்காக மக்கள் சாறை சாறையாக தங்களுடைய செல்வங்களை வாரி இறைக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் மழையாக குவிந்து கிடக்கிறது, ஆடைகள் மழையாக குவிந்து கிடக்கிறது. இவையெல்லாம் மக்களுக்கு சேர வேண்டிய, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொருளாதாரமாக இருக்கிறது. சொந்த வாழ்க்கை இப்படி இருந்தாலும், கஷ்டத்திலே உழன்றாலும், ஏழ்மையிலே சென்றாலும், இதிலிருந்து ஒரே ஒரு பேரித்தம் பலத்தை எடுக்க நபிகள் நாயகம் யோசித்தார்கள். எடுக்க மாட்டேன் என்றார்கள். இது எனக்கு ஆகுமானது அல்ல என்றார்கள். இது எனக்கு தடுக்கப்பட்டது. இதற்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அரசாங்கத்தை சார்ந்தது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு ஏழ்மையின் பிடியிலே இருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் சொத்திலிருந்து ஒரு பேரித்தம் பழத்தை கூட நான் எடுக்க மாட்டேன் என்றார்கள். இது மக்களுக்கு சேர வேண்டியது, மக்களுக்கு சேர வேண்டியது. நான் இந்த நாட்டை ஆளலாம், இந்த நாட்டின் ஆட்சியாளராக இருக்கலாம், ஜனாதிபதியாக திகழலாம், என் ஆளுமைக்கு கீழே மழை போல செல்வம் குவியலாம், ஆனால் அது எனக்கு சேர வேண்டியதல்ல. இது போன்ற நேர்மையான ஒரு ஆட்சியாளரை இன்றைக்கு காண முடியுமா? இது போன்ற நேர்மையான ஒரு அரசியல்வாதியை இன்றைக்கு காண முடியுமா? நபிகள் நாயகத்தை போன்று சொத்துக்கு ஆசைப்படாத, வருமானத்துக்கு அவர்களுடைய அந்த செல்வ வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதற்கு, சொத்து சுகங்களுக்கு ஆசைப்படாத ஒரு அரசியல் தலைவரை இன்றைக்கு காட்ட முடியுமா? சொத்துக்கள் பார்த்த மழை போல் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு உயர்கிறது. எப்படி உயர்கிறது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலேயும் தங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக சொத்து மதிப்பை கொடுக்கிறாங்க.
இந்த நாட்டு சட்டம் எப்படி? யார் தங்களுடைய வாக்காளராக நிற்கிறாரோ, யார் தன்னுடைய பேரை பதிவு செய்கிறாரோ அவருடைய சொத்து மட்டும் நீங்க கொடுங்கிறாங்க. அதையும் உண்மையா கொடுக்குறாங்களா? ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, என் சொத்து மதிப்பு வருஷத்துக்கு 1000 ரூபா தான். வருஷத்துக்கு எவ்வளவா? 1000 ரூபாவா? கடைசியில கேள்வி கேட்டு, என்னடா 1000 ரூபாங்கிற, காரு சொகுசு கார் வச்சிருக்கிறேன், கொடைக்கானல்ல ஒரு தோட்டம் வச்சிருக்கிறேன், பெரிய வீடு பங்களா மாதிரி வீடு வச்சிருக்கிறேன், என்ன 1000 ரூபாங்கிற? இன்னைக்கு ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் கூட அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்களே, என்ன கதை விடுறியா அப்படின்னு போட்டு கேட்ட உடனே, இல்லை நான் தப்பா எழுதிட்டேன் அப்படின்னு மாத்துறாரு. இருப்பதை மறைத்து தான் இன்றைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய அந்த சொத்து வரத்தை கூட குறிப்பிடுகிறார்கள். அதுவே போன தேர்தலில் என்ன குறிப்பிட்டார்களோ அதை விட பன்மடங்கு உயர்ந்ததாக இன்றைக்கு இருக்கிறது. அதுவும் உண்மை சொத்தாக இருக்குமா? என் பேர்ல இவ்வளவு, மனைவி பேர்ல அது தனியாக இருக்கும், மகன் பேர்ல அது தனியாக இருக்கும், பினாமி பேர்ல அது எக்கச்சக்கமாக இருக்கும். இப்படி சொத்துக்களை குவிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் மக்களுடைய பணத்துக்கு கடுகளவும் ஆசைப்படாதவர்களாக இருந்தார்கள். அந்த நேர்மை தான் அந்த மக்களையும் நேர்மையானவர்களாக வழி நடத்தியது. தலைவன் எவ்வளியோ குடிமக்கள் அவ்வளி என்று சொல்வார்கள். ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அது போன்றுதான் அவனை பின்தொடரக்கூடியவர்கள். ஒரு அரசியல்வாதி ஊழல் செய்கிறார் என்றால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அடுத்து அவர்கள் மக்களிடத்தில் லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பணியை செய்வதற்கு மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள். இதுவெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சியிலே கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சியிலே இப்படியான லஞ்ச முறை கிடையாது. இப்படியான ஒரு பணியை செய்வதற்காக ஒரு காரியம் கொடுக்க ஒரு தொகை கொடுக்கப்படக்கூடாது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஜக்காத் என்கின்ற ஒரு வரி நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்தது. இந்த ஜக்காத் என்ற வரி ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் கடமை. இதை வசூல் செய்வதற்காக ஒருவரை நபிகள் நாயகம் நியமித்து அவர் போய் வசூல் செய்கிறார். வசூல் செய்யும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊருக்கு போய் வசூல் செய்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒருவர் இது வந்து ஜக்காத்து கொடுத்துருங்க, இது நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக விரும்பி கொடுக்கிறது அப்படின்னு கொடுக்கிறார். லஞ்சமாக கூட கொடுக்கல, இவருடைய பணியை செய்வதற்காக கொடுக்கல. ஜக்காத்து தான் தனியாக கொடுத்துட்டேன், வரியை நான் தனியாக கட்டிவிட்டேன், இது நான் உங்களுக்காக விருப்பப்பட்டு கொடுக்கிறதுன்னு கொடுக்கிறார். இவரும் வாங்கிட்டு வந்துடுறார். வந்துவிட்டு நபிகள் நாயகத்திடத்தில் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் கடுமையாக கோபப்பட்டு மக்கள் மன்றத்திலே அவரை சமர்ப்பிக்கிறார்கள், அவரை முன்னிறுத்துகிறார்கள். மக்களே, இதோ பாருங்கள், இவர் செய்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு கேட்கிறார்கள்? இவர் தன்னுடைய தகப்பனார் வீட்டில் இருந்திருந்தார்னா இது கிடைச்சிருக்குமா? தவாப்பா வீட்டில் இவர் இருந்திருந்தார்னா இந்த பொருளாதாரம் இவருக்கு கிடைச்சிருக்குமா? மக்கள் பணிக்காக சென்ற பொழுதுதானே கிடைத்தது. இதை இவர் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இவன் இந்த காரியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாபஸ் வாங்க வைத்தார்கள். இன்றைக்கு அப்படி பார்க்க முடியுமா? ஊழல் தலைவனில் ஆரம்பித்து ஒவ்வொரு அரசு அதிகாரியிலிருந்து பியூன் வரை தொடர்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது யார்? மக்கள். மக்களை சேர வேண்டிய நலத்திட்டங்கள் சேருவது கிடையாது, மக்களுக்கு சேர வேண்டிய பணிகள் சரியாக செய்யப்படுவது கிடையாது. மக்கள் தன்னுடைய உரிமையை பெற வேண்டும் என்றால் கூட அதுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இப்படியான ஊழல் நிரம்பிய ஒரு நாடாக ஒரு நாடு செல்லும் என்றால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதல பாதாளத்துக்குத்தான் செல்லும். ஊழல் எந்த நாட்டிலே தலைவிரித்தாடுகிறதோ, லஞ்சம் எந்த நாட்டிலே தலைவிரித்தாடுகிறதோ அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை வேண்டுமானால் சிறப்பாக இருக்குமே தவிர மக்களுடைய வாழ்க்கை அதல பாதாளத்துக்குத்தான் செல்லும். அப்படித்தான் இந்த இந்திய தேசத்திலே சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதி என்றால் எப்படி நேர்மையாளராக நீதியாளராக இருக்க வேண்டுமோ அதே போல ஒரு அரசியல்வாதி மக்களை ஆளக்கூடியவர் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும்.
மக்கள் நலனை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருந்தார்கள். நாம் செய்கின்ற இந்த காரியம் மக்களை பாதிக்குமா, இந்த காரியம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பாதிப்பு ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகி விடுவார்களா, இப்படி நபிகள் நாயகத்தினுடைய பார்வை மக்களின் மீது அக்கறை உள்ளதாக இருந்தது. இன்றைக்கு அப்படி பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு எப்படி? ஒன்றும் இல்லை, சாலைகளை எடுத்துங்க, ரோடு. இந்த ரோட் சர்வீஸ் இந்தியாவில் எப்படி இருக்கு? ஒரு பெண்மணி லண்டன் வர கார்லேயே பயணிக்கிறார். இந்தியாவில் ஒரு பெண்மணி லண்டன் வரை காரிலேயே ரோட் வழியாகவே போறாங்க. போகிற பெண்மணி ஒரு சில இடங்களில் மட்டும் கடலில் கப்பலில் பயணிக்கிறாங்க, பாக்கி முழுவதும் கார் தான். அந்த பெண்மணி தன்னுடைய பயணத்தை ஒரு கின்னஸுக்காக, ஒரு சாதனைக்காக பயன்படுத்துகிறார். தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு அந்த பெண்மணி சொல்லுகிறாள், இந்தியாவை போன்று மோசமான ஒரு ரோட் சர்வீஸை வேறு எந்த நாட்டிலையும் நான் காணவில்லை. பல நாடுகளை கடந்து போறாங்க, அதுல இந்தியா மாதிரி ரோட் சர்வீஸ் வேறு எந்த நாட்டிலையும் மோசமா இல்லை. இதுவெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? மக்கள் நலனிலே அக்கறை இருக்கும் என்றால், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று திட்டங்கள் வகுக்கப்படும் என்றால், இந்த சாதாரண ரோட் சர்வீஸில் ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி வரி தொட்டு விலைவாசி உயர்வு தொட்டு எல்லா விஷயங்களிலேயும் மக்களுடைய நலனை ஆட்சியாளர்கள் முன்னிறுத்தியிருப்பார்கள் என்றால் இத்தகைய சிரமங்களுக்கு மக்கள் பாதிப்படைந்திருக்க மாட்டார்கள். கொரோனா ஊரடங்கு என்ற ஒரு கோர பிடியிலே சிக்கி மக்கள் தற்பொழுது எழுந்து நிற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா என்று வந்தது, அதனுடைய பாதிப்பு மக்களுக்கு மத்தியிலே இருந்தது. மக்களுக்கு மத்தியிலே இருந்த பாதிப்பை விட மீடியாக்கள் அதை பூதாகரமாக ஆக்கியது அதைவிட மிகப்பெரிய அளவிலே இருந்தது. அந்த பாதிப்பின் பொழுது ஊரடங்கு என்று அமல்படுத்தினார்கள். இந்த ஊரடங்கில் புலம்பெயர் தொழிலாளிகள் என்று தமிழகத்தில் இது போன்று சில வளர்ந்த மாநிலங்களில் சிலர் வேலை செய்கிறாங்க. பீகார்ல இருந்து வந்து வேலை செய்வாங்க. இது மாதிரி பல மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த கொரோனா ஊரடங்கிலே போக்குவரத்து திடீரென்று முடக்கப்படுகிறது. அனைத்து வியாபாரம், தொலை எல்லாமே முடக்கப்பட்ட பிறகு தங்களுடைய ஊரை நோக்கி, தங்களுடைய மாநிலத்தை நோக்கி அவர்கள் செல்ல முடியாமல் தவித்தார்கள். பாதிக்கப்பட்ட அவனுக்கு அரசாங்கம் எந்த ஏற்பாட்டையும் செய்து கொடுக்கவில்லை. சில தன்னார்வல நிறுவனங்கள் ஏற்பாடு அவர்களுக்கான உணவை கொடுத்தார்கள், தண்ணீர் கொடுத்தார்கள், சிலர் ஒரு சில போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார்களே தவிர அவர்களுக்கான முழு பாதிப்படையாமல் அவர்கள் தங்களுடைய ஊருக்கு செல்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படலை. நடந்து நடந்து பலர் உயிரை இழந்தார்கள். நடந்து போய் கொண்டிருந்தவர்கள் ஓய்வெடுப்பதற்காக தண்டவாளத்திலே தலை வைத்து சில அந்த தண்டவாளம் பகுதியிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது ரயில் தான் எதுவும் வராத, போக்குவரத்து தான் துண்டிக்கப்பட்டுடுச்சே என்று அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சரக்கு ரயில் வந்து அவர்களை ஏற்றி கொண்டு விடுகிறது. இப்படி மக்களுடைய உயிர் அந்த கொரோனா ஊரடங்களை பறிபோனது. பசியினால் தங்களுடைய வேலையை இழந்தார்கள். மக்கள் நலனில் உண்மையிலே அக்கறை செலுத்துகின்ற அரசாக இருந்திருக்கும் என்றால் மக்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள், உணவிற்கு கஷ்டப்படுகிறார்கள், போக்குவரத்துக்கு கஷ்டப்படுகிறார்கள். அதற்கான ஏற்பாட்டை அரசாங்கம் செய்யும். சில நாடுகளில் கொடுத்தார்கள். சில நாடுகளில் ஒட்டுமொத்த இந்த நாடு முடக்கப்பட்ட சமயத்தில் மக்களுடைய பொருளாதார நிலையிலே அக்கறை செலுத்திய அந்த அரசு மக்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான தொகையை கொடுத்தார்கள். இங்கு என்ன 1000, அதை வைத்து ஒரு நாள் தேவையை நிறைவேற்றுவது பெரும்பாடு. கொரோனா ஊரடங்களை இப்படியான கஷ்டங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கான என்ன நலத்திட்டமோ, எது நன்மை பயக்குமோ அதை செய்யாமல் மக்கள் மேல நல அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் அப்படி செய்யும். பின்பக்கமாக என்ன வேலை செய்தார்கள்? வேளாண் திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த ஊரடங்கு காலத்தில்.
இந்த வேளாண் திருத்த சட்டம் என்பது விவசாயத்தை குழி தோண்டி புதைக்கிற, இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயத்தை அழித்து ஒழிக்கின்ற திட்டமாக இருந்தது. ஒரு நாட்டினுடைய மேல அக்கறை உள்ள அரசாக இருக்கும் என்றால், விவசாயிகள் மேல அக்கறை உள்ள அரசாக இருக்கும் என்றால் இப்படியாக செய்யுமா? இந்த வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்றால் அனைத்தும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படும். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, எல்ஐசி, இப்படி ஒவ்வொன்றாக தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. எதுவெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு லாபத்தை கொடுக்குமோ, அரசாங்கத்துக்கு எதன் மூலமாக வருமானம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் தங்களுடைய அறிவீனத்தின் காரணத்தினால் நஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். அதை சமாளிக்கவும் தெரியவில்லை, சமாளிப்பதற்கான எந்த முயற்சியும் கிடையாது. முயற்சி எடுக்காமல் இந்த அரசாங்கத்தையே தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். அதுபோல இந்த விவசாயத்தையும் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காகத்தான் இந்த வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்தால் ஒவ்வொரு மக்களும் பஞ்சத்திலே பட்டினியிலே உலர வேண்டியது வரும். இப்பொழுது விவசாயிகள் ஒரு ரேட்டை சொல்லி, அரசாங்கம் ஒரு ரேட்டை சொல்லுது, அந்த ரேட்டு எங்களுக்கு பத்தலை, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதை செவிமடுக்காமல் இல்லை நாங்கள் தனியாருக்கு கொடுக்குறாங்க. இனிமேல் தனியார் எவ்வளவு ரேட்டு விற்கிறாங்களோ அதுதான். உங்களால் இந்த நிலத்தை வைத்து பராமரிக்க முடியலையா, அனைத்தும் தனியாருக்கு போயிடும். இப்படியான விவசாயத்தையே குழி தோண்டி புதைத்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடைத்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பஞ்சத்திலையும் பசியிலையும் ஆட்டுகின்ற ஒரு சட்டம் தான் இந்த வேளாண் திருத்த சட்டம். இதை இந்த ஊரடங்கு காலத்தில் கொண்டு வராங்க. மக்களுக்கு நல்லது செய்ய யோசிக்கல, பாதிக்கப்பட்டு கிடக்கிறான், ஊருக்கு போக முடியாம கிடக்கிறான், உணவில்லாம கிடக்கிறான், வேலை இல்லை, காசு இல்லை, சாப்பிட உணவு இல்லை, தண்ணீரை குடித்து கொண்டு வாழுகிறான். இப்படியான காலகட்டத்திலையும் கூட மக்களுக்கு எது நல்லதோ அதை சிந்திக்காமல் மக்களுக்கு பாதிப்படைகிற ஒரு சட்டத்தை கொண்டு வரும் என்றால் இந்த அரசு மக்களுக்கான அரசு அல்ல, முதலாளிகளுக்கான கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக இருக்கிறது என்று மக்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி, குடியுரிமை திருத்த சட்டம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையின மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அகதிகளாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொரோனா ஊரடங்கிற்கு முன்னால் தமிழகமே போராட்ட களங்களாக காட்சியளித்தது. எல்லா இடங்களிலேயும் போராட்டங்கள் வெடித்தது. கொரோனா ஊரடங்கு பிறகு கொஞ்சம் தணிந்தது. மீண்டும் இதை எடுப்பார்கள் என்றால் மீண்டும் இந்த தமிழகம் போராட்ட களங்களாக காட்சியளிக்கும். இந்த சட்டத்தின் மூலமாக மக்களை அகதிகளாக நினைக்கிறார்கள். அகதிகளாக்கி இந்த முஸ்லிம்களை இந்த நாட்டின் பிரஜைகள் அல்ல என்று முடிவு செய்ய திட்டம் திட்டுகிறார்கள். இது மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு அரசு செய்ய வேண்டியதா? நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி மக்கள் மேல் அக்கறை கொண்டிருந்தார்கள்? மக்கள் நலன் திட்டத்திலே நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனைகள் எப்படி இருந்தது? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு லேசான கட்டளைகளை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். மக்களுக்கு போடக்கூடிய சட்டங்கள், மக்களுக்கு போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு லேசாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். அவர்களை சிரமத்தில் ஆழ்த்தி, அவர்களை பஞ்சத்தில் வீழ்த்தி, தான் மட்டும் சுகபோகமாக இருக்கக்கூடிய வகையிலே ஒரு நாட்டினுடைய சட்டங்கள் அமையக்கூடாது. நபிகள் நாயகம் அப்படி தன்னுடைய நாட்டை, ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள். இன்னும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஒரு ஆட்சியாளர் என்றால் அந்த ஆட்சியாளருக்கு மக்கள் நலனும் அவசியம், துணிவும் அவசியம். ஒரு ஆட்சியாளனுடைய இடத்துல வீரம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை போன்ற ஒரு வீரரை வரலாறு கண்டதுண்டா? மதீனாவுல ஒரு நைட்ல ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது. மக்கள் எல்லாம் பதறி எடுத்து வெளியே ஓடி வருகிறார்கள். எதிரிலே நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னாலே சென்று
தன்னந்தனியாக சென்று சேணம் பூட்டப்படாத குதிரையிலே சென்று என்ன சத்தம் என்று பார்த்துவிட்டு அறிந்து வருகிறார்கள். லன் தராஉ, யாரும் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். 53 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயது, சேணம் பூட்டப்படாத குதிரை, குதிரையிலே சேணம் பூட்டப்பட்ட குதிரையில் அதை சவாரி செய்வதே பயிற்சிகள் வேண்டும். அதிலேயும் சேணம் பூட்டப்படாத ஒரு குதிரையாக இருக்கிறது. அதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நபிகள் நாயகம் அந்த சப்தம் என்னவென்று கண்டறிந்து எந்த பாதிப்பு மக்களுக்கு இல்லை என்று தன்னந்தனியாக துணிச்சலோடு சென்ற மாவீரராக நபிகள் நாயகம் திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அவர்களுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், ராணுவ வீரர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கும் எதிர் நாட்டுக்கும் போர் வரும் என்றால் அந்த போரிலே எதிர் நாட்டுக்கும் எங்களுக்கும் நடுவிலே நபிகள் நாயகம் இருப்பார்கள். ராணுவ வீரர்களை களத்திற்கு அனுப்பிவிட்டு பதுங்கிக் கொள்ளுகிற ஒரு அரசராக நபிகள் நாயகம் ஒருபோதும் இருந்ததில்லை. எங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் நின்று எங்களை காக்கின்ற கேடயமாக படை அணியிலே அணி திரண்டு நிற்பார்கள் என்று அந்த ராணுவ வீரர்கள் சொல்லுகிறார்களே. தன்னுடைய நாட்டின் எல்லையிலே ஒரு வியாபார கூட்டம், எதிரி நாட்டு வியாபார கூட்டம் உள்ளே நுழைய பார்க்கிறது என்று தெரிந்தவுடன் அங்கே துணிந்து தன்னுடைய படை வீரர்களோடு சென்று களத்தை சந்தித்தார்களே. இப்படியான ஒரு மாவீரராக, துணிச்சல் மிகுந்த ஆட்சியாளராக நபிகள் நாயகம் இருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? சீனாக்காரன் எத்தனையோ கிலோமீட்டர் வந்து பிடிச்சிட்டான், ஆக்கிரமிச்சிட்டான், வீடுகளை அமைச்சிட்டான். ஆனா இங்கே ஆளக்கூடிய பிரதமர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அதிலே கவனம் செலுத்த நேரம் இல்லை. அதிலே தன்னுடைய துணிச்சலை, தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய நாட்டின் பலத்தை காட்ட துணிச்சல் இல்லாதவராக இருக்கிறார். இந்த நாட்டினுடைய பிரதமரை பற்றி உலகமே சிரிக்கிறது, மீடியாக்களும் அதை மூடி மறைக்கிறது. ஏதோ நாடு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவு கிலோமீட்டர் தூரம் வந்துட்டான் உள்ள. ஆனா எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் இல்லை. மாட்டுக்கறி வைத்திருந்தால் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள், மத்தியிலே ஆளக்கூடிய அந்த அரசான பாஜகவை சார்ந்தவர்கள், அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய RSS அயோக்கியர்கள் மாட்டுக்கறி வைத்திருந்தால் அவனை அந்த அப்பாவியை போட்டு அடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்கு என்னென்ன சட்டங்கள் இயற்றப்படுமோ அதையெல்லாம் இயற்றுகிறார்கள். எதிர்நாட்டுக்காரன் உள்ள வந்துட்டா அவனை எதிர்க்க வக்கில்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆட்சியாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகத்தினுடைய நீதி, நேர்மை, அவர்களுடைய உண்மை, மக்கள் நலனில் அவர்கள் கொண்டிருக்கிற அக்கறை, நபிகள் நாயகத்தினுடைய துணிச்சல், இவை அனைத்துமே ஒவ்வொரு ஆட்சியாளரிடத்திலேயும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்துகிற ஆட்சியை நிறுவுவார்கள் என்றால் அந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கும். 10 ஆண்டு காலத்திலே அந்த பண்புகளை வைத்துத்தான் நபிகள் நாயகம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து புரட்சியை செய்தார்கள். நபிகள் நாயகம் காட்டிய அடிப்படையில் இந்த தூய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலை அமைத்துக் கொள்வார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய நிலை சிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை இறைவன் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.